மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த உருவாக்கப்பட்ட நிலையான வழிபாடு என்ன என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பாக தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த எடுத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த உருவாக்கப்பட்ட நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரம். கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழக அரசு ஜனவரி 5ஆம் தேதி அதனை அரசிதழில் வெளியிட்டது. இந்நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தாவேகா தரப்பில் பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது எனவும் நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுகின்றன என வாதிடப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த விதிகளில் என்ன தவறு உள்ளது? கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சிகள் காளான்கள் போல் துவங்கப்படுகின்றன. அந்த கட்சிகள் தேர்தல்களிலும் போட்டியிடுவதில்லை. பல தேர்தல்களில் போட்டியிட்டு MP MLAக்களை பெற்ற நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். மேலும் தாவேகா எத்தனை தேர்தல்களில் போட்டியிட்டு உள்ளது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசு தரப்பில் இந்த வழிகாட்டு வழிமுறைகள் தாவேகா 2 கூட்டங்களை நடத்தி இருக்கிறது. இந்த நிபந்தனைகளின்படி 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள கூட்டங்களுக்கு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதால் அந்த விதிமுறைகள் பின்பற்றுவதை தவிர்க்கக்கூடிய வகையில் 4998 பேர் தான் பங்கேற்பார்கள் என தாவேகா விண்ணப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் ஒரே இடத்திற்கு பல கட்சிகள் விண்ணப்பிக்கும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும், இல்லாவிட்டால் முதலில் வருவோருக்கே முன்னுரிமை தான் வழங்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த வழிகாட்டு விதிமுறைகளை ஏற்றுள்ள நிலையில் தாவேகா மட்டும் அதனை எதிர்ப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சேலத்தில் வெயில் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் தாவேகா சார்பில் மேற்கூரை அமைக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரோட் ஷோக்களுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களை ஆன்லைனில் பெறுவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தாவேகா மனு குறித்து 3 வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.